ஹாய் ரவி தேட்டர் வியூஸ், நான் உங்க டாக்டர் சாம்சன் பேசுறேன். இன்னைக்கு வந்து கூலி படம் பத்தி பார்க்க போறோம். படத்தோட கதை ரஜினி சாரோட ஃப்ரெண்ட் வந்து கொண்டு வராங்க. யார் கொண்டான்னு கண்டுபிடிக்க போறாரு, அவங்க வந்து பழியவனும் போறாரு. இதுதான் வந்து பேஸ் ஸ்டோரி. படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஆக்ஷன் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் ஒரு ஓகேல போகுது. அதுக்கப்புறம் வந்து சுத்திவாசனை காப்பாற்றுற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. செம்ம சூப்பரா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். உண்மையிலேயே அந்த மனுஷனுக்கு 75 வயசு ஆகுதா அப்படிங்கிற ஒரு டவுட்ல, ஆனா அந்த அளவுக்கு வந்து அந்த ஆக்ஷன் வந்து ஒரு அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா அந்த ஒரு பஞ்சி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து நம்ம படம் நல்லா தூக்கிட்டு போகணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ் சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ரஜினி ஃபேன்ஸ் ரசிக்கிறதுக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. நிறைய இடத்துல வந்து தியேட்டர்கள் மொமெண்ட்ஸ் அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு கதையை உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணிருக்காரு. அது கொஞ்சம் ஓவர் பண்ணிட்டாருங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, படத்துல வந்து காமெடி கொஞ்சம் கூட வச்சிருக்கலாம். கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், கொஞ்சம் என்டர்டைன்மெண்டான எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த படத்துல வந்து மிஸ் ஆகுது. இவர் லொல்லசபா மாறன் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. பட் அவரோட அந்த காமெடிஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகல. படத்துல வந்து ஆக்டர்ஸ் பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபைட்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் அவர் கலைக்கிறார், எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏஜுக்கு டான்ஸ்லயும் வந்து கலைக்கிறார். அந்த சிக்கன் வைப்ல வந்து செம்ம சூப்பரா வந்து டான்ஸ் ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஷோபின் அவர் வந்து வேற லெவல்ல வந்து ஆக்டிங் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே வந்து ஒரு வில்லனை வந்து பர்னிக்காம தான் சொன்னோம். அவரு ஒரு வில்லன் ஆக்ரோஷம் அதுல மாத்திரம் இருக்கல. டான்ஸ் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு போடுறாரு. ஒரு பரிதாபமா பேசுறதுன்னா அதுவும் பயங்கரமா பண்றாரு. அந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரை வச்சு இனிமேல் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து அவருக்கு நிறைய நல்ல ரோல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அவரை மாதிரி ஒரு ஆக்டர் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நாகார்ஜுனாவுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ரோல். ஸோ அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லாம் நல்லா மாசா ஒரு ரோல் இருக்கு. போக போக கொஞ்சம் ரோல் போற மாதிரி இருக்கு. பட் ஒரு சென்ட் திரும்பியும் வந்து மாசா வந்து அந்த ரோல் வந்து முடியுது. உபேந்திரா வந்து ஒரு சின்ன கேரக்டர் வராது. பட் நல்லா பவர்ஃபுல்லா இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்றாரு. ஸோ கன்னட ஆடியன்ஸ்க்கு எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அமீர் கான் வந்து அவரை தான் வந்து லோகேஷ் வேஸ்ட் பண்ணிட்டாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் கொடுத்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு படத்துல வந்து இம்பாக்ட் இல்லாம, அந்த கேரக்டர் நம்ம தூக்கினாலும் படத்துக்கு பெரிய லெவலில் ஒரு சேஞ்ச் இல்லாத மாதிரி தான் அந்த படம் இருக்கு. ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம். அனிருத்தோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. சிக்கிட்டோ அந்த சாங் வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க செம சூப்பரா இருக்குது. மோனிகா சாங்கும் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க செம சூப்பரா இருக்குது. அதே மாதிரி அரங்கம் அதிரட்டமே அந்த சாங் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த மாதிரி அந்த சாங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜெயலர் ஃபீல் கொடுத்தாலும் இந்த படத்துக்கு என்ன பெஸ்டா கொடுக்க முடியும் அதை வந்து அனிருத் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே மியூசிக் நல்லா எஃபோர்ட் போட்டு சூப்பரா கொடுத்துருக்காரு. டெக்னிக்கல் சைடு எல்லாமே நம்ம சொல்ல தேவையில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ரஜினி சார் டிஏஜிங் பண்ணி ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லென்த்தா காமிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இது வந்து ஜஸ்ட் டைலாக்ஸ்ல போயிடுது. கொஞ்சம் கூட வந்து ஸ்டே பண்ணி கொஞ்சம் கூட சீன்ஸா காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸா இருந்திருக்கும். அதே மாதிரி டிஏஜிங் லுக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களா, அது எங்க மிஸ்டேக் ஆச்சுன்னா மீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அது ஒட்டி வச்சு ஒரு மாதிரி அந்த லுக் இருக்கு. அவர் இந்த கரண்ட் ஏஜ்ல காமிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் லுக் அப்படியே தெரியுது. அதுவும் இன்னொன்று வந்து ரொம்ப டைட் க்ளோஸ் அப் வைக்கும் போது அது ரொம்ப அப்பட்டமா நம்ம வந்து கேமரா தெரியுது. மொத்தத்தில் அந்த படம் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் ரஜினி ஃபேன்ஸ் வந்து தியேட்டர்ல ரசிக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய தியேட்டர்கள் மூமெண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த படத்தை வந்து ஸ்ருதிஹாசன் வந்து உண்மையிலே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க எல்லா படமும் பார்த்ததுல பட் நிறைய படங்கள் பார்த்ததுல இந்த படம் வந்து வேற ரேஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம ரஜினி சார் வந்து மேடையில சொன்ன மாதிரி ஸ்ருதிஹாசனோட நடிப்பை பார்த்தா கமல்ஹாசன் சாரே வந்து பெருமைப்படுவார் ரேஞ்சில் வந்து ஸ்ருதிஹாசனுக்கு செம்ம ரோலு, பயங்கர பெர்ஃபார்மிங்கான ரோலு. உண்மையிலே அந்த பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ரோலுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணி செம்மையா பெர்ஃபார்ம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஃபி தியேட்டர். இன்னைக்கு என்ன படம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா டிக்கெட்டே கிடைக்காம ஆந்திரா வரைக்கும் போய் நாங்க திருப்பதி வரைக்கும் போய் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். என்ன படம்னு பாக்குறீங்களா? கூலி மூவி தான். ஆக்சுவலி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் நண்பன் வந்து இறந்துருப்பாரு. அது ரொம்ப வருஷமா பேசாம இருக்கிற ஒரு நண்பன் இறந்துட்டாங்கிற செய்தி வந்து ரஜினி சார் போறாரு. அது இயற்கை மரணமா கொலையா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு காரணம் யாரு, அவங்கள வந்து பழி வாங்கியே தீர்வேன் அப்படிங்கறத மாதிரிதான் போகும். இதுதான் கதை. இதுல ரொம்ப எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு ஒருவேளை ரஜினி சாருக்கு வயசாயிருச்சோ, அவரை வச்சு இவ்வளவுதான் பண்ண முடியுமா, இவ்வளவுதான் ஃபைட்
ஆக்ட் பண்ண முடியுமா, இவ்வளவுதான் மாஸ் கொடுக்க முடியுமா? ஏன்னா அந்த மாஸ் வந்து ரொம்ப இருக்காது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஸ்ருதிஹாசனை காப்பாத்துற ஒரு சீன் ஒண்ணு வரும். அதுல வந்து ஃபைட் சீன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயுமே வந்து இன்னும் டெவலப் பண்ணிருக்கலாமோ, ஏன் ரஜினி சார் பழைய ரஜினி சார் இந்த மாதிரி சீன் வரல. ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் சார் வந்து கமலஹாசன் ஃபேனுங்கிறதுனால இப்படி பண்ணிட்டாரா அப்படிலாம் எனக்கு இன்டர்வியூல தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்டர்வியூக்கு அப்புறம் பயங்கர மாசுன்னே சொல்லலாம். அதுல எப்படி ஒரு 60% தான் ஃபுல்ஃபில் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, இருமா அப்படின்னு சொல்லிட்டு நீ 100 தானமா கேட்ட, ஒரு 200 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ரஜினி ஃபேன்ஸ்க்குமே பயங்கர ஒரு ட்ரீட் ஒண்ணு. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ரஜினி ஃபேனா எல்லாம் கூட அந்த காட்டுற அந்த சீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே நம்மளே அறியாம கத்த ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் மரண மாசம்னே சொல்லலாம். எனக்கு என்னன்னா பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா நான் மெயின் ஒரு ஹீரோ மட்டும்தான் ரொம்ப ஹைப்பா கட்டுவாங்க. மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியாவே கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல மட்டும்தான் ரஜினி சாரே தாண்டி ஒரு பயங்கர ஒரு ஸ்கிரீன் பிளே, அதாவது எப்படின்னா ஸ்கிரீன் கம்மிங்க, கொஞ்சம் லாஸ்ட்ல தான் வராரு. ஆனா அவர் வர இன்ட்ரோடக்ஷன் அந்த ஒரு மாசம் மரணம் தெரியுமா, அது யாருன்னா அவங்க கன்னடா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா, அவர் தான். ஆனா அவர் வந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் அவ்வளவு லைக் பண்ண வச்சுச்சு. ஏன்னா ரஜினி சார் ஒரு இதுல ரொம்ப இதாயிட்டு அடி வாங்கிட்டு நிற்கும் போது யாருமே எதிர்பார்க்காத டைம்ல வந்துட்டு அந்த ஒரு 2 கொக்கிய கையில புடிச்சிட்டு அப்படி பண்ணுவார் பாருங்களேன். அந்த ஸ்டைல்ல வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவு உண்மையிலே அவ்வளவு ஒரு வைபான ஒரு சினிமா இருக்கும். எனக்கு என்னன்னா அந்த இடத்துல அனிருத் இதுக்கு முன்னாடி எல்லா மியூசிக்குமே நம்ம எல்லா படத்துலயும் இதே மியூசிக்கை போட்டு 4 3 போடு 3 2 போடு அவ்வளவுதான் இதான் டியூன் அப்படின்னு சொல்லிட்டே வருவார் அனிருத். ஆனா இந்த படத்துல மட்டும்தான் அதுல ஒரு பர்டிகுலரான எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் வரும். ஆக்சுவலி பரதநாட்டியத்தோட பிஜிஎம் ஒரு ஃபைட் சீனோட மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க 2 பேரையும் ஒரு பெரிய லாங் ஷாட்ல ஒரு ஸ்கிரீன்ல காட்டுவாங்க பாருங்களேன், என்ன தாண்டி தானே நீ சூப்பர் ஸ்டார் பக்கமே போக முடியும் அப்படிங்கிற ஒரு வைப்ல நிக்கிறதெல்லாம் செம்ம வைபா இருக்கும். இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தோம்னா நம்ம மலையாள ஹீரோ ஜோவின் ஆக்சுவலி டான்ஸ்ல நமக்கு உண்மையிலே சொல்லணும்னா மோனிகா டான்ஸ பார்த்துதான் வைபாயி அவர் எல்லாரும் லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. டான்ஸ்ல மட்டும் இல்லைங்க, ஆள் தாங்க ஜான் உயரத்துல இருக்காரு. ஆனா அவர் ஒரே ஒரு அடி ஒண்ணு கொடுப்பாரு பாருங்க, ஒரு சீன் ஒண்ணு வரும். ஆக்சுவலி நம்ம சத்யராஜுக்கும் அவருக்கும் தான் அதை அடிச்சு தூக்கிட்டாருன்னே சொல்லலாம். எனக்கு என்னன்னா மலையாள ஒருவேளை வந்து ரொம்ப கம்மியா அவர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அடுத்த சூப்பர் ஸ்டாராவே மலையாளத்துல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லன் அந்த அளவுக்கு பண்றாரு. ஒரு இடத்துல வில்லனாவே அவன் அவ்வளவு ஒரு கொடூரமான வில்லன் ஒரு விதமா இருக்கிறான். ஆனா ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கே ஐயோ பாவம் இப்படி கெஞ்சிரானே, பாவமா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. டான்ஸ் வித்தியாசம், இந்த பாம்பு டான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்க மோனிகா சாங்ல நீங்க வந்து அது பார்த்ததை விட பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் ஒரு டான்ஸ் ஒண்ணு பாம்பு டான்ஸ் எல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் சூப்பரா இருந்தது. சரி அப்படின்னு பார்த்தா அந்த லவ் ரொமான்ஸ்ங்கிற ஒரு சீன் வரும் பாத்தீங்களா, அதுலயுமே அவரோட அந்த சென்டிமெண்ட் எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. செம்ம ஒரு வில்லத்தனமான பயங்கர ஒரு வில்லத்தனமான ஒரு ஆளு. கண்டிப்பா அடுத்தடுத்த சினிமால பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவரை. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா ரஜினி சார் இப்படி நிப்பாரு, அவர் இவ்வளவுதான் நிப்பாரு அப்படின்னா பாத்துக்கோங்க. அதை விட சத்யராஜோட ஹைட் யோசிங்க, இவங்க 2 பேருக்கு ஃபைட் வச்சா எப்படி இருக்கும். அந்த ஃபைட் சீன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு என்ன அப்படின்னா அமீர் கான் அவரை வந்து யூஸே பண்ணலையோன்னு தோணுச்சு. எதுக்குடா அவரை வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. சும்மா லாஸ்டா வந்து ஒரு ஃபன் மாதிரி முடிச்சுட்டு போயிடுற, ஒரு கிளைமேக்ஸ் முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஃபன் மாதிரி முடிச்சுட்டு போகணுங்கிறதுக்காண்டி நீங்க அமீர் கானை உள்ள இழுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஹைப் ஒண்ணு வரும். கடைசி டம்மியா முடிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை பார்ட் 2 எடுக்கிறதுக்கு ஏதாவது லீடு கொடுத்துட்டு போயிட்டாங்களா, என்னைக்கு இருந்தாலும் வில்ல வரதாண்டா செய்வான் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி ஒரு லீடு மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி கொடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவருக்கு அந்த எந்த ஒரு ஸ்கிரீன் பேஸுமே இல்ல. அது ரொம்ப இதா இருக்குது. நம்ம மாறன் சார் அவருக்கு கொடுத்த அந்த ஸ்கிரீன் பேஸ் கூட எனக்கு அமீர் கானுக்கு கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமா இருந்தது. ஆனா படம் ஓவராலா நீங்க வந்து ரஜினி ஃபேன்ஸா இருந்தாலும், அதாவது நம்ம கன்னட சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும், மலையாளத்துல இவங்க ரசிக்கணும்னா கூட தியேட்டர்ல வந்து உங்களுக்கு கத்தி வைப் பண்ணணும்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதை தாண்டி ஓவரா அந்த கதை சென்டிமெண்ட்ல காமெடியில அதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது. மரண மாசம் நீங்க வைப் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவனா வைப் பண்ணலாம், சவுண்டை ஏத்துன்னு சொல்லிட்டாங்களே, அவ்வளவுதான் படம்.
படம் ஃபுல்லாவே வைலன்ஸ் சவுண்ட் அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஆனா உண்மையிலே சூப்பரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செமையா இருந்த மாதிரி இருந்தது. ரஜினி சாரை வச்சு இவ்வளவு தூரம் ஒரு ஃபைட் சீன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையில லோகேஷ் அவரை பாராட்டணும். இதுல நான் ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. ஆக்சுவலி வந்து ஸ்ருதிகாசன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ்ல ஒரு சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நடிக்க முடியுமா அவ்வளவுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, உலக நாயகன் அவரோட பொண்ணு. ஆனா அதுல வந்து ஒரு டாமினேட் அந்த அளவுக்கு வரலையோங்கிற ஒரு சீன் இருந்தது. அதை டோட்டலா அடிச்சு தூக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். நான் அவரோட பொண்ணு தாங்க, உங்க நண்பனோட பொண்ணுதான் அப்படின்னு நான் நிரூபிச்சே காட்டுவேங்கிற மாதிரி இந்த படத்துல நடிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப யதார்த்தம், ரொம்ப ஒரு சென்டிமெண்டா இருக்கட்டும், ஒரு கோவத்தையுமே, அதாவது என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது ஆனா எனக்கு கோவம் வரும் அப்படிங்கறத காட்டுறதா இருக்கட்டும், ரஜினி சாரோட அந்த இன்ட்ராக்ட் ஆன சீன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த ஸ்ருதிகாசன் திரும்பி பாக்குற அந்த ஒரு சீன், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. உண்மையிலே கமலஹாசன் சார் உங்க பேரை நிரூபிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.